கேதா சத்தியாகிரகம் பற்றி பார்க்கலாம். இது 1918 நடந்திருக்கும். எங்கன்னா குஜராத்தில் கேதாங்கிற மாவட்டத்தில் நடந்ததுனால இது கேதா சத்தியாகிரகம். இது காந்தியடிகளால் இந்தியாவில் நடத்தப்பட்ட 3வது போராட்டம். முதல் போராட்டம் எதுன்னு பார்த்தோம்னா சம்பரான் சத்தியாகிரகம். இந்த சம்பரான் சத்தியாகிரகம் இந்தியாவில் காந்தியடிகளால் நடத்தப்பட்ட முதல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. 1917 நடந்திருக்கும். 2வது அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். ஓகேங்களா, இது காந்தியடிகளால் இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது கேதா சத்தியாகிரகம். இது காந்தியடிகளால் இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, ஓகே. இது எதனால் நடந்திருக்கும்னு பார்த்தோம்னா, இது குஜராத்தில் பஞ்சத்தின் காரணமாக விவசாயமே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த கேதா மாவட்டத்தில் சுத்தமாக விவசாயமே இல்லை. ஆனால் அந்த அரசு விவசாயிகள் எல்லாருமே நிலவரி முழுசையுமே செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனால் ஒரு விவசாயமே இல்லை, எப்படி நிலவரி செலுத்துறது? ஆனால் அவங்க முழுசாக நிலவரி செலுத்தணும்னு சொன்னதுனால அதுக்கு எதிராக இப்போ காந்தியடிகள் தலைமையில் இந்த கேதா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வரிகுடா இயக்கத்தை தொடங்குறாங்க. ஓகேங்களா, பஞ்சத்தோட இந்த பஞ்சம் இப்படி இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அவங்க வரி விலக்கு கேட்டு கடிதம்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் அது ரத்து செய்யப்படுது. காந்திஜியோட இருந்த முக்கியமான ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா, ஓகே. இதுக்கப்புறம் இந்த போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் இதோட முடிவு என்ன இருக்கும்னா, வரி செலுத்த முடிகிறவங்க வரி செலுத்தலாம், வரி செலுத்த முடியாமல் இருக்கிறவங்க வரி செலுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கும். தேங்க்யூ.